என்னென்னா சங்கத்தலைவர் உட்பட எல்லோருக்கும் அதில் வந்து சம்பந்தம் இருக்குங்கிறன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து சங்கமே ஒரு குற்றவாளி குண்டில் ஏற்றுன மாதிரி ஏமாத்துறது உண்டு. ரியாஸ்கான் பண்ணாரா இல்லையாங்கிறது உங்களுக்கு அந்த பெண்ணுடைய ஆதாரம் ஏதாச்சும் இருக்கும்போது அது வந்து விஷயங்கள் வெளியே வரும். சுற்றி வளைச்சி கேட்பாங்க, சில பேர் டைரெக்டாக கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ஹீரோயின் சார்ஜ் தரேன், நீங்கள் வந்து எனக்கு கூட இது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அல்லது உங்களுக்கு சம்பளம் கூட்டி தரேன், ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி என்னைக்காவது இது மாட்டுமா இது பண்ணுமான்னு மம்முக்கா கா அப்படின்னா உங்களுக்கு காக்கா அண்ணன் மம்மம்டி அண்ணன் அப்படின்னு தான் பெண்களில் அது பல பேர் பல சமயங்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதை பற்றி ஏன் அதிகமாக கேட்குறீங்கன்னு சொல்கிறாரு. அந்த பேச வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்றாரு. நீங்கள் வந்து அந்த நடிகர் சங்கத்தில் வந்தால் தான் நான் இதை பற்றி பதில் சொல்லுவேன். அது என்ன வந்து நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல கேட்டாலும் இதுக்கான பதில் சொல்லணும், இல்லாட்டி வந்து இது இல்லை தப்புன்னு சொல்லணும். அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் பயங்கர இது அவர் வந்து பண்ணாதான் உண்டு, இல்லாட்டி நடிக்காமல் அவள் பாட்டில் கட் பண்ணிட்டு போயிட்டு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், மலையாள திரையுலகில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோட எல்லா நடிகர்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ நடிகர் சங்கம். ஆமாம், அடுத்தது இப்போ தமிழ் சினிமாவில் அது ஆரம்பிக்க போகுது, பல நடிகர்களும் வரப்போகிறாங்கன்ற மாதிரி டாக்லாம் போயிட்டுருக்கு. என்ன சார் நடக்குது? தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. தமிழ் சினிமாவுக்கு கடந்த ஒரு இந்த இவங்க சுசித்ரா ஒன்று வெடி போட்டு அதுவே இன்னும் அதோடைய இது அடங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னே மீட்டியூன்னு ஒன்று போட்டு அது ஒரு அடங்கி இது போச்சு. அதோடைய பாதிப்பு இங்கே வந்துட்டுருக்கு. ஏறக்குறைய மலையாளத்தில் இந்த இது வந்து பாவனாவை கடத்தினாங்களே, அப்போது இந்த இவர் திலீப் அப்போது தொடங்கினதான் மிகப்பெரிய அளவில் ஒரு இதாச்சு. உங்களுக்கு வந்து மலையாளத்தில் சில மாஃபியாக்கள் வந்து இந்த மாதிரி பெண்களை கடத்துறது, நடிகைகள் கடத்துறது, அப்புறம் பாலியல்களுக்காக அவங்களே வந்து மிரட்டி இது பண்ணுறது. சில இடங்களில் வந்து உங்களுக்கு தெலுங்குலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம், பணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கிடுவாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ ரூபா தரோம் அப்படின்னா அவங்க ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இது பணமே கொடுக்காம மிரட்டி பண்ணுற விஷயங்கள் மாதிரி தான் இது. ஏறக்குறைய அப்படி தான் உங்களுக்கு மலையாளத்தில் இதாகிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஏறக்குறைய உங்களுக்கு 2019 இந்த அறிக்கை வந்துருச்சு. 5 வருஷம் வரைக்கும் இந்த அறிக்கை வந்து அமுக்கி வச்சுருந்தாங்க. ஏன்? பல நடிகர்கள் நடிகர் சங்கம் அவங்கெல்லாம் நினச்சிருக்கலாம், நம்ம நிறைய பேர் பாதிப்பு இருக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் அந்த அதனாலே ஒரு 5 வருஷம் அதை அடக்கி வச்சுருந்தாங்க. அது வெளியே வராத அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் முன்னணி நடிகரோட பேர்லாம் இருந்திருக்கு எல்லாமே இருந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய வெடிச்சிருக்கு. அது அன்றைக்கே இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருக்கும். அது வந்து உங்களுக்கு மலையாளத்தில் வந்து பெரிய நடிகைகள் பெருசாக யாரும் இது பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் பற்றியோ பெரிய நடிகைகள் வந்து பேசுனது இல்லை. இப்போ இதில் பேசுனது எல்லாமே அப்கமிங் நடிகை. அந்த நேரத்தில் அப்கமிங்னா அவங்க கொடுத்தவங்க எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் நடந்த சம்பவத்தை இப்போ சொல்கிறாங்க. இப்போது கரண்ட்டாக இல்லை. இந்த அறிக்கையே 5 வருஷம் தேக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 2017, 18 தான் இது பண்ணியிருக்காங்க. அதை அறிக்கை அந்த தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா மலையாள திரையுலக இதே வந்து உங்களுக்கு நடிகர் சங்கமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க நேற்று டோட்டலாக. ஏன்னா இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய சூழல் உருவாகும் போது அதை அவங்க டோட்டலாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து டோட்டலாக இது பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை பேரும் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தமா என்ன? அது அவங்க வந்து நாங்கள் வந்து நேர்மையாக எதிர்கொள்கிறோம், விசாரணையை எதிர்கொண்டுட்டு எங்கள் மேலே எந்த தவறு இல்லை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா அப்படிங்கிற அந்த சங்கத்தில் வந்து நாங்கள் திரும்பவும் வருவோம் அப்படின்னு. நீங்கள் சங்கத்தில் இருந்துகிட்டே இது பண்ணலாமே. அப்போ நேர்மையாக இருக்கிறவங்க சங்கத்தை கலைக்க வேண்டியது. சங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, யார் இருக்காங்களோ நாங்கள் அவங்கள இது பண்ணுறோன்னு சொல்லலாம். சங்கத்தில் இருக்கோம், யார் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சங்கத்திலேருந்து நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லலாம். என்னென்னா சங்கத்தலைவர் உட்பட எல்லோருக்கும் அதில் வந்து சம்பந்தம் இருக்குங்கிறன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து சங்கமே ஒரு குற்றவாளி குண்டில் ஏற்றுன மாதிரி ஏற்றியாச்சு. இப்போ சித்திக் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, சித்திக் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னும் உங்களுக்கு முகேஷ் அவர் வந்து சரிதாவுடைய கணவர், சரிதாவை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணவர். அப்புறம் வந்து இன்னும் ஒரு நம்ம இவர் ரியாஸ்கான் ஒரு தமிழ் சினிமா. ஆமாம், அவரை இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மீடியாவில் என்ன சொல்லியிருக்கேன்னா அதை வந்து தப்பு அப்படி இருந்தால் ஆதாரம் தான் கொடுக்க சொல்லுங்கள், நான் பார்த்ததே இல்லை, ஆதாரம் தான் கொடுங்கன்னு சொல்கிறாரு.
ஆதாரம்லாம் அந்த சின்ன நடிகைகள் யாரும் வச்சுக்க போகிறதில்ல. அன்றைக்கி இந்த 2017களில் இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள், செல்ஃபோன்லாம் இந்த அளவுக்கு இருந்ததா என்னன்னு தெரியல. இருக்கும். ஆனாலும் இந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருந்ததா தெரியல. உங்களுக்கு பேசுகிறத இது பண்ணுறதுக்கெல்லாம் மைக் இருக்கும், இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்குதா என்ன தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. யாருமே சொல்கிற சாதாரண புதுசாக வந்தவங்க, வாய்ப்பு தேடி வந்தவங்கள இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ தங்கலான்ல நடிச்சாங்கல்ல நடிகை, அவங்களே சொல்லியிருக்காங்க இது ஆமா உண்மைதான்றாங்களே. பார்வதி. பார்வதியா? ஆமா, அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மைதான், எனக்கே பல நாள் வந்து மறுக்கப்பட்டது, இதனாலே பல படங்களை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சே சொல்றாங்க. ஆமாம், உண்மைதான். அது உண்மை இல்லாமல் இல்லை, உண்மையாக இருக்குது. நடக்கிற சம்பவங்கள் தான் நிறைய இருக்குது. உண்மையாக தான். அதை பல பேர் வந்து வெளிப்படையாக இப்போ ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த ஜெயசூர்யா பற்றி அந்த லேடி கேட்கும்போது என்ன பண்ணால், பாத்ரூம்லேருந்து வந்திருக்கு ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் டக்குன்னு ஓடி போய் லிஃப்ட் லாக் பண்ணுறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அங்கே பக்கத்தில் ரூம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை பண்ண மாட்டேங்க. இன்னொரு பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு அதாவது நடிச்சிட்டாங்க. நடித்த பிறகு நீ வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த சீன்லாம் எடுக்க மாட்டேன், இல்லாட்டி சீன்லாம் கட் பண்ணிடுவேன், நீ நடித்த சீன்லாம் கட் பண்ணிடுவேன், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது வந்து இவங்க வந்து இதுக்காக தான் வேலை பார்க்குறாங்களே தவிர வேறு சினிமா கலைக்காக சினிமாவுக்கு நடிக்க ஒன்று வரல. இங்கே வந்தாலே ஏதாச்சும் பஜனை பண்ணலாம், யாராச்சும் ஆட்கள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சினிமாவிலே சில பேர் இன்னமும் சொல்கிறது உண்டு. சில பேர் மஞ்சப்பையில், அதாவது ஒரு தயாரிப்பாளர்களை, சார் நீங்கள் வாங்க சார், நல்லா அனுபவிக்கலாம் சார், அப்படி இப்படின்னு ஆசை காட்டி சில தயாரிப்பாளர்களை கூட்டிகிட்டு வர்றதாகவும் சொல்கிறார். ரியாஸ்கான் தன்னை பற்றி நான் இல்லை அந்த மாதிரி தவறு பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு, இது பண்ணுறாரு. ஆனால் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அதை தப்பு பண்ணுற இது உண்டு. புதுசாக பார்க்குற எந்த பெண்ணை பார்த்தாலும், அழகான பெண்ணை பார்த்தாலும் இப்படி கேட்குறது உண்டு. வாய்ப்பு தரேன்னு சொல்லி சில பேர் இப்படி ஏமாத்துறது உண்டு. ரியாஸ்கான் பண்ணாரா இல்லையாங்கிறது உங்களுக்கு அந்த பெண்ணுடைய ஆதாரம் ஏதாச்சும் இருக்கும்போது அது வந்து விஷயங்கள் வெளியே வரும். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதி திருவூத் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்போ தொடர்ந்து இருக்குது, இது இது பொய்யெல்லாம் கிடையாது, நான் பல படங்களை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. உண்டு உண்டு அது உண்டு, பல படங்கள் உண்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதாவது சில பேர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும்போது சில நடிகர்கள் கொஞ்சம் ஒரு தயங்கி அல்லது வேறு விதமாக கேட்பாங்க, வெவ்வேறு சுற்றி வளைச்சி கேட்பாங்க. சில பேர் டைரெக்டாக கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ஹீரோயின் சாய்ஸ் தரேன், நீங்கள் வந்து எனக்கு கூட இது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அல்லது உங்களுக்கு சம்பளம் கூட்டி தரேன், ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி என்றைக்காவது இது மாட்டுமா இது பண்ணுமான்னு எல்லாம் பார்ப்பாங்க. மோகன்லால் கூட யாரோ ஒரு நடிகை சொன்னதாக உண்டு, என்றைக்காவது ஒரு ரம்யா கிருஷ்ணன் விஷயமா பேசும்போது கூட ஏதோ அப்படி சொன்னதாக உண்டு. எப்படியாச்சும் அவங்கள வளைச்சி தான் ஆவேன், ஒரு நாள் வளைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் மோகன்லால் பற்றி சொல்கிறது உண்டு. பல நடிகர்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறது உண்டு. அதாவது நடிகர்களும் டைரக்டரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, இந்த மாதிரி உனக்கு நான் வந்து வாய்ப்பு தரேன், நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறது உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, சத்தியமாக உண்டு. அது பல வகையில் உண்டு. அதே சமயத்தில் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர், நீங்கள் யாருன்னு பேர் கேட்க தேவையில்லை, மம்முட்டி கிடையாது, மிகப்பெரிய நடிகர் மலையாளத்தில். மம்முட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் சொல்லிட்டு வராங்க. இந்த அறிக்கையை சமர்ப்பித்த காலத்துலேருந்து நான் வந்து மம்முட்டியை பற்றி ஏதாச்சும் என்ன சொல்கிறாங்களா நான் பார்த்துட்டு வரேன். ஒவ்வொருத்தர் சொல்லும்போது மம்முட்டியை பற்றி ஒன்றுமே மம்முக்கா கா அப்படின்னா உங்களுக்கு காக்கா அண்ணன், மம்முட்டி அண்ணன் அப்படின்னு தான் பெண்களில் அது பல பேர் பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன். அவரை பற்றி யாருமே பெண் விஷயமாக இது சொல்லவே இல்லை. நான் ஒரு மலையாளத்தில் இருக்கிற அந்த சில பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் மம்முட்டியை பற்றி அப்படி இல்லை, அவர் ரொம்ப பயப்படுவார், அவருடைய மனைவிக்கு பயப்படும், மற்றவங்களுக்கு பயப்படுவார். ஏன்னா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் இதாகிடும் அப்படிங்கிற ரொம்ப பயப்படுவார் குடும்பத்துக்கு. அதனால் வந்து அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே அதிகமாக நிறுத்திட்டார். அவர் வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி செய்ய, இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பிரியாணி மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாரு. அந்தளவுக்கு கூட நம்ம இதை பச்சுக்கணும். அது அவரை கூட நேற்று இதை பற்றி பேசும்போது பத்திரிகையாளர் மத்தியில் கேள்விகள் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, யார் தப்பு செய்தார், நானே தப்பு செய்திருந்தாலும், என் மகன் தப்பு செஞ்சாலும் இதுக்கு தண்டிக்கப்படணும். இது யார் தப்பு செஞ்சாலும் சரி. நானே பல நடிகர்கள் சொல்லியிருக்கேன், குடும்பம்னு ஒன்று இருக்குப்பா, பாரியால் மனைவின்னு ஒன்று இருக்குப்பா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் 15 பேர் உறுப்பினர்கள், என் அக்கா, தங்கச்சி, இவங்க குடும்பம், என் மனைவி, மக்கள் எல்லாம் இருக்காங்க.
ஷூட்டிங் விட்டதும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு அவங்க கூட பொழுதுபோக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி இல்லை எனக்கு. நான் சொல்கிறேன், யான் தப்பு செஞ்சிருந்தாலும், என் மகனே தப்பு செஞ்சினாலும் இது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் பகிரங்கமாக சொல்கிறார். இதே வந்து மோகன்லால் சொல்லலை. அவர் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. இதே வந்து உங்களுக்கு சுரேஷ் கோபி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதை பற்றி ஏன் அதிகமாக கேட்குறீங்கன்னு சொல்கிறாரு. அந்த பேச வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்றாரு. நீங்கள் வந்து அந்த நடிகர் சங்கத்தில் வந்தால் தான் நான் இதை பற்றி பதில் சொல்லுவேன். அது என்ன வந்து நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துல கேட்டாலும் இதுக்கான பதில் சொல்லணும். இல்லாட்டி வந்து இது இல்லை தப்புன்னு சொல்லணும், ஏதாச்சும் சொல்லணும். அவர் வந்து இதை பற்றி ஏன் கேட்குறீங்க, நீங்கள் இதை ஏன் பெருசாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அது ஏன் அப்படி கேட்குறாருன்னு நான் தெரில. நான் சொன்னேன்ல, ஒரு மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர். என்னென்னா, அவர் கூட நடிக்கும்போது எந்த நடிகையாக இருந்தாலும் இது பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணி போயிட்டே இருப்பார். இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, டைரக்டர்கள், ப்ரொடியூசர் அவங்களே பதறி அடிச்சுப்பா ஏதாச்சும் பண்ணுங்கம்மா, படம் நிந்துரும்மா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதாவது அந்த ஹீரோவுக்காக இவங்களே ப்ரொடியூசரும் இவங்களும் பதற வேண்டிய, அதாவது படம் அவன் நிந்துரும்ல, அதனால் பல டார்ச்சர் இதுக்காக பல டார்ச்சர் கொடுக்கலாம், சரியாக நடிக்காமல் போகலாம், இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் அந்த நடிகர் மேலே எனக்கு அந்த நான் சொன்னேன் பாருங்கள், அந்த மலையாள பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்காங்க, அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் பயங்கர அவர் வந்து பண்ணாதான் உண்டு, இல்லாட்டி நடிக்காமல் அவர் பாட்டில் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மம்முட்டியை பற்றி சொல்லும்போது ஒரு நல்ல அபிப்பிராயமாக சொன்னாங்க. இதை வந்து எந்த நடிகரும் நம்ம சொல்ல தேவையில்லை. அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோகன்லால் உட்பட எல்லோருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதே மோகன்லாலை எதிர்த்து போன மாதம் முட்கிட்ட ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதே நடிகர் சங்கத்தில் இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னே அதே நடிகர் சங்கத்தில் அந்த பெண் நடிகைகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மோகன்லால். எதுக்குன்னா, திலீப்பை வந்து சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார். சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்ததும் திலீப்பை வந்து மறுபடியும் சேர்க்கறது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தேவையில்லை, அவர் வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லியாச்சு, அவருடைய குற்றத்தை நிரூபிச்சுட்டு அவர் நிரபராதின்னு சொன்னால் வந்து நீங்கள் சேர்க்கலாம், நீங்கள் ஏன் அவரை சேர்க்குறீங்கன்னு மோகன்லாலை எதிர்த்து இது கோஷம் போட்டாங்க, இது பண்ணாங்க. அப்போ வந்து மோகன்லாலும் ஏதோ ஏன் அவர் ஒரு குற்றவாளியை சேர்க்கறது, மோகன்லாலும் ஒரு உடந்தையாக இருக்காரா என்னன்னு தெரியல. அதை வந்து செய்யக்கூடாது. நீங்கள் மோகன்லால் கரெக்டாக இருக்கீங்க, நான் ஒரு தலைவராக இருக்கும்போது ஒருத்தர் மேலே குற்றம் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற நடிகைகளே இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போது வந்து இந்த அறிக்கையெல்லாம் வந்த பிறகு இப்போது வந்து சமீபத்தில் நேற்று தான் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இதை எந்த வகையில் இது போகுதுன்னு தெரியல. இதுக்கான வந்து அவங்க வந்து அந்த இனிமேல் வந்து நாங்கள் நேர்மையானவர்கள் நிரூபித்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் இது பண்ணுவோன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்னாங்க. அதே சமயத்தில் ஊர்வசியும் ஒரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய இது வந்து அரசாங்கம் வந்து உங்கள் பேரை சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய நடிகைகள் சில பேர் சொல்லியிருக்கலாம், யாருன்னு பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கலாம், அவங்க யாருன்னு சொன்னதுனால இது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இது வந்து நிறைய பேரை சொல்லியிருக்கலாம். இன்னும் பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த லிஸ்ட் எடுத்து அங்கே இல்லை, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற இல்லாமல் எந்த ஃபீல்டும் கிடையாது.